வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி. ஆடியோ கிளியரா இருக்குங்களாம்மா? கிளியரா இருக்குதுங்க ஐயா. ஓகே, சரிங்க. ஆரம்பிக்கலாங்க. ஆரம்பிச்சிருங்க ஐயா. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்திற்கு வாழ்க வளமுடன். மற்றும் இந்த வாய்ப்பு கொடுத்தா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற எல்லாருக்குமே வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. இப்ப நம்ம போன முறை டயபெட்டிஸ் ரிவர்சல் இதை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படின்றது என்ன அப்படின்றதை நம்ம சொன்னோம். டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படின்னா பிளட் சுகர் ஒரு 6 மாசத்திற்கு நார்மல் ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அதுதான் டயபெட்டிஸ் ரிவர்சல் சரியாகுதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண உடனே நார்மல் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு சர்க்கரை வியாதி கிடையாது அப்படின்னு விட்டுறாங்க அப்படின்னா அது கிடையாது. 6 மாசத்திற்கு நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். 6 மாசம் முழுக்க முழுக்க நார்மல் ரேஞ்சில் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே லைஃப் ஸ்டைலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கணும். டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இதோடைய ரிவர்சல் எல்லாமே நம்ம பார்த்தோம். டைப் 2 அப்படின்றது நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்ப இது வந்து லைஃப் ஸ்டைல் தான் ரீசன். லைஃப் ஸ்டைலை சரி பண்றப்பயே இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஃபுல்லா சரி பண்ண முடியும். ஃபுல்லா நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். நார்மல் ரேஞ்சில் வச்சிருக்க முடியும். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ரிவர்சல் இதை பற்றின தான் முழுமையா நம்ம போன வகுப்பில் நம்ம பேசணும். போன உரையில நம்ம கொடுத்தோம். அது நிறைய பேர் நமக்கு கால் பண்ணீங்க, நமக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க. மேக்சிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலர் கன்சல்டேஷன் கேட்டிருந்தீங்க. கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கும் நேரம் இல்லை. நமக்கு மதுரையிலையும் ஃபுல்லா இருந்தது, கன்சல்டேஷன் ஸ்லாட் ஃபுல்லா இருந்தது. ஸோ நீங்க கேட்ட கேள்விகள் கமெண்ட்ஸ்ல கேட்டதாக இருக்கட்டும், இல்லை மொபைல்ல வாட்ஸ்அப்ல கேட்டதா இருக்கட்டும், ஃபோன்ல கேட்டதா இருக்கட்டும், அது எல்லாமே ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணும் விதமா இன்னைக்கு செஷன் இருக்கும். இன்னைக்கு செஷன்ல ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த செஷன் புதுசா அட்டன் பண்ணாலும் சரி, இல்ல பார்ட் 1 முதல்ல நம்ம பேசுனது பார்த்துட்டு இப்போ வந்தாலும் சரி, இந்த செஷன் முழுமையான கிளாரிட்டி கொடுக்கும். யாருக்கு அப்படின்னா, யார் யாரெல்லாம் சர்க்கரையுடைய அளவு ஜாஸ்தியா இருக்கு, கம்மி பண்ணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபுல் கைடா இருக்கும். பூரண தெளிவை கொடுக்கும். இதுக்கு மேலேயும் ஏதோ கேள்விகள் இருந்தது அப்படின்னா தாராளமாக கேட்டுக்கலாம். சரி, இப்போ முதலில் நம்ம ஆரம்பிக்கிறப்ப முதல் விஷயம் டயபெட்டிஸ். இதை நார்மல் பண்ணோம் அப்படின்னா இந்த தியரி எல்லாமே டயபெட்டிஸ்னா என்ன, உடல்ல எப்படி வேலை செய்யுது, ஃபங்க்ஷனிங், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. இப்போ நேரடியா என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம போகலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல. இதுல உங்களுக்கு எது வசதியா இருக்கோ உங்களுடைய நோயின் தீவிரத்தை பொறுத்து இப்ப சொல்றதுல ஏதோ ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்ல எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதான், அது எல்லாமே பிளட் சுகர் அளவை பொறுத்து, உங்களுடைய வசதியை பொறுத்து. சர்க்கரை வியாதி இருக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை செய்யுங்க சரியாகும் அப்படின்னு சொல்றது இது ஒருத்தருக்கு பொருந்தும். ஆனா எல்லாருக்குமே ஒரே விஷயத்த சொன்னா பொருந்தாது. அதனாலதான் சர்க்கரை வியாதியை நார்மலைஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. யாருக்கு எது பொருந்துமோ, எது ஈஸியா இருக்குதோ அது ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிறதுல முதல்ல ரொம்ப ஈஸியானது சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் நம்ம சர்க்கரை அளவை கம்மி பண்றது. முதலாவது காய்கறிகள் வச்சு, வெஜிடபிள்ஸ், பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப நீங்க 2-3 டேஸ் கழிச்சு செக் பண்றப்பயே சுகர் லெவல் கம்மியாக இருக்கிறது கண்கூடா பார்க்கலாம். அப்போ முதலாவது காய்கறிகள் வச்சு அப்படின்றப்ப இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, காய்கறிகள் ஸ்டீம் பண்ணிக்கோங்க இல்ல பாயில் பண்ணிக்கோங்க. என்ன காய்கறிகள் இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம நாட்டு காய்கறிகள். இதிலும் இந்த பீர்க்கங்காய் மிக சிறந்தது. பீர்க்கங்காய், புடலங்காய், அப்புறம் முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், இது மாதிரி தக்காளி, எல்லா காய்கறிகள் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டு, இதுவும் நம்ம எடுத்துக்கலாம் தான், தப்பு கிடையாது. அளவு குறைச்சி எடுத்துக்கணும். காய்கறிகளில் பீர்க்கங்காய், புடலங்காய் இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு சொன்னோம். அப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்றதுன்னா ஆவிலேயே வேக வைக்கிறது. இல்லை அப்படின்னா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு. இல்லை அவியல் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை கூட்டு மாதிரி எடுத்துக்கலாம். எது சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கோ, பிடிச்சிருக்குதோ, நம்ம அதை சாப்பிட்றப்ப நம்ம மனம் லயிச்சு சாப்பிடுவோமோ அது மாதிரி ஒரு மெத்தட்ல காய்கறியை சமைச்சு எடுத்துக்கோங்க. இந்த காய்கறி நீங்க இப்போ மார்னிங் செய்றீங்க அப்படின்னா
காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு ஒரு ரூலா ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது. முதல்ல காய்கறிகள் தான் எடுத்துக்கணும். ஒரு 100ல இருந்து 150 கிராம், ஒரு கைப்பிடி நிறைய, ஒரு பவுல் நிறைய காய்கறிகள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க காலையில டெய்லி என்ன எடுத்துக்குவீங்க? காலைல இட்லி எடுத்துக்கிறீங்க, மதியம் என்ன ரைஸ் எடுக்கிறீங்க, நைட் என்ன எடுக்கிறீங்க, இட்லி தோசை சப்பாத்தி எதுவும் எடுக்கிறீங்க. எது எடுத்தாலும் முதல்ல வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன அளவு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இதை எடுத்துருங்க. அப்ப அதை எடுத்து அதுக்கப்புறம் நீங்க செக் பண்றப்பயே சுகர் கம்மியா இருக்கிறது கண்கூட பார்க்கலாம். அப்ப மதிய நேரத்தில் காய்கறிகள் எடுத்துக்கிறீங்க, முதல்ல காய்கறிகள் சாப்பிட்டு தொடர்ச்சியா ரைஸ் எடுத்துக்கிறீங்க. அப்ப ரைஸ் எடுத்துக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தாச்சு. அப்ப சாப்பிடுறப்ப தொட்டுக்கிறதுக்கு சைடிஷா காய்கறிகள் எடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்பயும் எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவிற்கு ரொம்ப நல்லது. இதிலும் வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அப்பதான் வேலை செய்யும். முதல்ல வெஜிடபிள்ஸ் ஃபாலோடு பை கார்போஹைட்ரேட்ஸ், ஃபாலோடு பை ஹோம் குக்டு ஃபுட். நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கணும். இப்ப இதை எடுத்து பாருங்க. 3 வேலை நம்ம சொன்னது போல ரொம்ப சிம்பிள். இதுல உங்களுக்கு காலை வேலை காய்கறி ரெடி ஆகல, தயாரா இல்லை அப்படின்னா அப்ப நட்ஸ். நட்ஸ் அப்படின்றது ஊற வச்ச வித்துக்கள், பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, ஊற வச்ச வேர்க்கடலை அல்லது ஃப்ரெஷ்ஷா எடுத்த தேங்காய். இதுல எல்லாமே எடுத்துக்கலாம், அல்லது ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம், அல்லது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். இது ஒரு 20 கிராம் அளவு. கூட முளை கட்டிய தானியம், பச்சை பயிறு, சுண்டல், வெந்தயம் முளை கட்டினது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று முளை கட்டினது எடுத்துக்கலாம். அப்ப காலை வேளையில முதல்ல இந்த ஸ்ப்ரவுட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ், இது ரெண்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலை உணவு என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். யாருக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, காலையில காய்கறிகள் தயாரா இல்லை அப்படின்னா அப்ப இதை எடுத்துக்கலாம். மதியத்துக்கு காய்கறிகள் இருக்கு, மதியத்துல முதல்ல காய்கறிகள் சாப்பிட்டு தொடர்ச்சியா சமைச்ச உணவு எடுத்துக்கணும். இரவும் அதே போல. இதுல இந்த காய்கறிகள் எடுத்துக்கிறப்ப காய்கறிகள்ல இரிட்டன்ஸ் சேர்க்கக்கூடாது. இரிட்டன்ஸ் அப்படின்னா சுவைக்காக சேர்க்கக்கூடிய இந்த கடையில வாங்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கக்கூடாது. காய்கறி ஃப்ரை பண்ணி ஓவர் குக் பண்ணி எடுக்கக்கூடாது. காய்கறிகள்ல என்சைம் இருக்கும், அந்த என்சைம் எல்லாமே கெட்டு போயிடும். அப்பா இது வேலை செய்யாது. நம்ம டயபெட்டிஸ் இப்ப டைப் 2 பத்தி பேசுறோம், ஆனா இன்சுலின் எடுக்கிறவங்களையே நம்ம நார்மலைஸ் பண்ணிருக்கோம். 20 யூனிட் வரைக்கும் இன்சுலின் எடுக்கிறவங்க நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்சுலின் இல்லாம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லயே நார்மல் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இந்த டைப் 2 இருக்கிறது இது ஒரு விஷயமா கன்சிடர் பண்ண தேவையே கிடையாது. யாருக்கு அப்படின்னா மனதுல வலிமை இருக்கிறவங்களுக்கு. யாருக்கு அப்படின்னா இந்த நாலேஜ் பூரணமா கிளியரா யாருக்கு கிடைக்குதோ, யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு விஷயம், அவங்களுக்கு இந்த டயபிட்டிஸ் பார்த்து பயப்பட தேவை கிடையாது. நம்ம என்ன செய்யறோமோ இங்க கிளினிக்ல என்ன செஞ்சு நம்ம ரிசல்ட் கொடுக்குறோமோ அதை முழுமையா நான் இப்ப சொல்றேன். இதுல எந்த ஒளிவு மறைவு கிடையாது. அப்ப வெஜிடபிள்ஸ் இந்த முறையில நான் சொல்றது எல்லாம் ரொம்ப சேஃபான மெத்தட். இது இவங்க செய்யக்கூடாது அவங்க செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. வெஜிடபிள்ஸ் சர்க்கரை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எடுத்துக்கிறப்ப நல்லதுதான் செய்யும். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் இதை நான் சொல்றேன், ஆனா ரிசல்ட் காட்டக்கூடியது. இரவு அதே போல வெஜிடபிள்ஸ் நல்ல கைப்பிடி அளவு சாப்பிட்டு தொடர்ச்சியாக சமைச்ச உணவை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. செகண்ட் டே தேர்ட் டேவே செக் பண்ணுங்க. செக் பண்றப்ப சுகர் லெவல் குறைஞ்சிருக்கும். அப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சுகர் லெவல் குறைய 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 அப்படியே நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், நார்மல் ரேஞ்சிலேயே வச்சிருங்க. ஏன் சர்க்கரை ரொம்ப முக்கியமான வியாதி, இதுக்காக நம்ம அடுத்தடுத்து பேசிட்டே இருக்கோம். ஏற்கனவே சர்க்கரை வியாதியை பத்தி நிறைய பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா சர்க்கரை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவு இருக்கும். சர்க்கரை குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இதை யார் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆன்டி ஏஜிங்கை பத்தி புரியும். ஏன் நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே வயசாகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இன்சுலின் ஸ்பைக்னால, இன்சுலின் திடீரென்று அதிகமா வர்றதுனால. இன்சுலின் அப்படின்றது எந்த ஒரு நல்ல உணவை எடுத்துக்கிறப்பையும் சரி, இயற்கை கொடுத்தது போல ஹோல்சமா எடுத்துக்கிறப்பையும் சரி, அதுல ஃபைபர் இருக்கும். அப்ப அதுல இருந்து மெது மெதுவா சுகர் ரிலீஸ் ஆகும். அப்ப மெது மெதுவா சுகர் ரிலீஸ் ஆக ஆக இன்சுலின் இந்த பேன்கிரியாஸ்க்கு ஓவர்லோட் ஆகாம இன்சுலினை தொடர்ந்து சுரந்துட்டு இருக்கும். அப்ப அதுக்கு பேரு இன்சுலின் ஸ்பைக் கிடையாது. கணையம், பேன்கிரியாஸ் சரியா வேலை செய்யும், இன்சுலின் சரியா கிடைக்கும், அந்த சர்க்கரை செல்லுக்குள்ள போகும், குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சரியாக இருக்கும். இப்போ உடல் எந்த அளவிற்கு ஆரோக்கியமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும். எக்ஸஸா இருக்கக்கூடிய சுகர் சர்க்கரை எல்லாமே கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும். இதுவே நம்ம திடீர்னு
ஃபைபர் இல்லாம நம்ம கார்பு உள்ள கொடுக்குறப்ப திடீர்னு பிளட் சுகர் அதிகமாகும். அப்போ எக்ஸஸா இருக்கிறது எல்லாம் ஸ்டோர் ஆகாது, யூரின் வழியாக வெளியேறும். அப்போ ஸ்டோரேஜும் நடக்காது, குளுக்கோஸ் மெட்டபாலிசமும் சரியா இருக்காது. அடுத்தது கிளைகேஷன். கிளைகேஷன் அப்படின்னா என்ன? கிளைகேஷன் அப்படின்றது இது மாதிரி சுகர் அதிகமா நம்ம உணவில் எடுத்துக்கிறப்ப பிளட் சுகர்ல இருந்து ஜாஸ்தியாவே நம்ம ரத்தத்தில் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, ஒரு சிலர் நம்ம இயற்கை வாழ்வியல் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சர்க்கரையை செக் பண்ண மாட்டாங்க. சர்க்கரையை செக் பண்ணுங்க. ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சரி பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக செக் பண்ணவே கூடாது அப்படின்றது கிடையாது. ஜாஸ்தியா சுகர் லெவல் ஜாஸ்தியாவே இருந்தது அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்கிறப்ப சர்க்கரை வியாதி மட்டும் கிடையாது, இருதயத்துல ப்ராப்ளம் கொண்டு வந்துடும். இருதய அடைப்பு, ஹார்ட் டிசீசஸ் கொண்டு வரும். அது வந்து நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல அந்த சர்க்கரை படிய ஆரம்பிக்கும். எக்ஸஸா இருக்கு இல்லையா, அப்படியே படிஞ்சுக்கிட்டே வரும். அது நம்ம கண்ணை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். எந்த இடத்துல எல்லாம் இந்த எக்ஸஸ் சுகர் டெபாசிட் ஆகுதோ அந்த இடங்களை எல்லாமே பாதிக்கும். இந்த இன்சுலின் ஸ்பைக் இருக்கிறது, குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சரியா இல்லாம இருக்கிறது, இது பெண்களுக்கு பிசிஓடி தொந்தரவை கொண்டு வரும், கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளை கொண்டு வரும். ஆண்களுக்கு எரக்டைல் டிஸ்பங்ஷனை கொண்டு வரும், ஃபெர்டிலிட்டியே போயிடும். அப்ப இந்த அளவுக்கு மோசமான ஒரு வியாதி சர்க்கரை வியாதி. அப்ப சர்க்கரை வியாதி இந்த அளவு மோசம் அப்படின்னா நம்ம சொல்றது கரெக்டா ஃபாலோ பண்றப்ப இதுல எல்லாத்துலயும் இருந்து வெளியே வந்துடும். சர்க்கரை வியாதி வந்தா எப்படி எல்லா வியாதி வருமோ அதை நம்ம சரியா வச்சுக்கிறப்ப, குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை கரெக்டா வச்சிருக்கிறப்ப எல்லா டிசீஸ்ல இருந்து வெளியே வர முடியும். வெஜிடபிள்ஸ், இது முதல் ஸ்டெப். சரி, இப்ப செக் பண்றீங்க. செக் பண்ணிட்டு இன்னும் நார்மலைஸ் ஆகல, இன்னும் சர்க்கரை அளவு ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்? அப்போ 3 வேளை நீங்க வெஜிடபிள் சாப்பிட்டு கார்ப் எடுக்கிறீங்க இல்லையா, அதுல 3 வேளைக்கு பதிலா 2 வேளை நீங்க எப்பயும் சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் சாப்பிட்டு தொடர்ச்சியா சமைச்ச உணவு வீட்டுல என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உணவு மட்டும் வெறும் காய்கறிகள் மட்டுமே எடுத்துக்கணும். அது இரவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையில காய்கறி சாப்பிட்டு தொடர்ந்து நீங்க வீட்டுல சமைக்கிற உணவை எடுத்துக்கோங்க. மதியமும் அதே போல. நைட்டு வெறும் ஒரு பவுல் ஃபுல்லா வெறும் காய்கறிகள் மட்டும் எடுத்துக்கணும். அப்ப 100% உங்களுக்கு இன்னும் சுகர் லெவல் குறையும். அடுத்தது, அடுத்த கேள்வி வெஜிடபிள்ஸ்க்கு அடுத்து வரப்ப ரெண்டாவது கேள்வியா என்ன வரும் அப்படின்னா, இந்த சமைச்ச உணவுல என்ன எடுத்துக்கிறது அப்படின்ற கேள்வி வரும். சர்க்கரை எதனால நம்ம இந்தியாவுடைய கேபிட்டலா இருக்கு? டயபெட்டிஸ், இதுதான் வந்து இந்தியாவுடைய கேபிட்டல். ஆனா இந்தியாவில தான் பாரம்பரிய கலைகள் எல்லாமே இருக்கு, இந்தியாவில தான் நிறைய நாலேஜ் இருக்கு, மூலிகைகள் இருக்கு, பெரிய பெரிய மிராக்கிள் பண்ற மூலிகைகள் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஆனாலுமே ஒரு சின்ன சர்க்கரை வியாதியில நிறைய பேர் அவதி பண்றாங்க அப்படின்னா அந்த நாலேஜ் கரெக்டா போய் சேரல. இன்னொன்னு யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. இன்னொன்னு அதை ஃபாலோ பண்ணாலும் குழப்பம் இருக்கிறனால தெளிவா அதே டெசிஷன் எடுத்து அதே பாதையில போறது கிடையாது. அங்க இங்க மாட்டி கடைசியில வியாதி குணமாயும் அதுக்கப்புறம் திரும்ப வர கண்டிஷன் இருக்கு. வியாதி சரியானா சரியான மாதிரி இருக்கும், ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா அப்படியே அதை முடிச்சிடும். என்கிட்ட எல்லாம் ஆஸ்துமாக்கு வந்திருக்காங்க பேஷண்ட்ஸ். நம்ம என்சிஆர் வகுப்புகள் தொடர்ச்சியா எடுப்போம். இந்த என்சிஆர்ல கிளினிக்ல பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணணும். இது இது இந்த மாதிரி நடந்துச்சு, அப்ப இதுல இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய பாடங்கள் என்னென்ன அப்படின்றத எல்லாமே நம்ம சொல்லுவோம். அப்ப ஆஸ்துமாக்கு ஒரு லேடி வந்தாங்க. நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதை சொன்னோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் டயட் தெரப்பி மெயினா சொல்லுவேன். டயட் தெரப்பி எல்லாம் 100% எவிடென்ஸ் பேஸ்டு. ஆஸ்துமாக்கு வராங்க, நம்ம டயட் தெரப்பியில எந்தெந்த உணவுகள் நியூகோலைட்டிக்கா இருக்கு, எந்தெந்த உணவுகள் எக்ஸ்பெக்டரண்டா இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி உடைய உணவுகள் நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு டெஃபிஷியன்சி என்ன இருக்கு எல்லாமே பார்த்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதோட கூட இது ஃபேஷியல் ஸ்டீம் பண்றதுக்காக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஈசிகோ நாசிவேக தைலம் அதை நம்ம கொடுத்தாங்க அப்புறம் ஃபாலோ பண்றாங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் அவங்க இன்ஹேலர் யூஸ் பண்றது தேவை கிடையாது, தேவையே படல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஃப் எதுவும் யூஸ் பண்றது இல்ல, இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்தையுமே தேவைப்படல நிப்பாட்டிட்டாங்க. நம்மளுடைய டயட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா தொந்தரவே கிடையாது. உடல் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பயிற்சிகள் சொன்னோம், பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நம்மளை வந்து பாக்குறப்ப திரும்ப அதே ப்ராப்ளம். திரும்ப ஏன் அதே ப்ராப்ளம்? நம்ம சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். திரும்ப அதே ப்ராப்ளம், ஆனா உடம்பு எல்லாமே பார்க்க பெருசா ஊதி இருந்துச்சு, ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிட்டாங்க. என்ன என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணேங்க,
ஃபாலோ பண்றப்ப எனக்கு உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சுறுசுறுப்பா இருந்துச்சு. மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். மெடிசின்ஸே தேவைப்படல. மூச்சு விடுறதுல சிரமம் இருந்தது. படி ஏறுறப்ப, இறங்குறப்ப இருந்தது எல்லாமே சரியாயிடுச்சு. வெயிட் எல்லாம் நல்லா கம்மியாச்சு. காலேஜ் லைஃப்ல எப்படி இருந்ததோ அது மாரி என்னுடைய உடல நான் ஃபீல் பண்ணேன். சரி, நல்லா தானே இருந்துச்சு. ஏதோ ஃபாலோ பண்றதுல கஷ்டம் இருந்துச்சா? இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே சிம்பிள் சேஞ்சஸ் தான். அதுலயும் நான் சொல்லுவேன். இது முடியல அப்படின்னா இத ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு அல்டர்னேட்டுமே சொல்லுவேன். அப்ப அது எல்லாம் சிம்பிளா தான் இருந்துச்சு. அதுல எந்த தொந்தரவும் இல்ல. அப்ப திரும்ப ஏன் உங்களுக்கு வியாதி வந்துச்சு? திரும்ப எதுக்காக ஓவர் வெயிட் ஆனீங்க? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப, இல்ல, இப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்து, என்ன உடம்பு ரொம்ப வீணா போயிட்டு இருக்கு. ரொம்ப இளைச்சிட்டேன். உடம்பு துரும்பா ஆயிருச்சு. அவங்க சரியான ஹைட் அண்ட் வெயிட்ல இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி டயட்ட ஃபுல்லா மாத்தி, திரும்ப டெய்லி காஃபி எடுக்கிறது, திரும்ப இந்த பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அது மாரியான உணவு, கூட ஃப்ரெண்ட்ஸோட சேர்றது, மத்தபடி பசி இல்லாம இருக்கிறப்போ உணவு எடுக்கிறது, இது மாரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து திரும்ப அவங்களுக்கு வியாதி வந்துருச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொதுவா சொல்லுவோம் இல்லையா, யார் கூட பழகுறோமோ அவங்களுடைய கேரக்டர் நமக்கு வரும்ட்டு. நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. இப்ப என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்விம்மிங் தெரியும். எல்லாருமே ஸ்விம்மர்ஸ், ஸ்விம்மிங்ல நேஷனல் லெவல் சாம்பியன்ஸ் அப்படின்னா, எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியல அப்படின்னாலும், ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு எனக்கு ஸ்விம்மிங் தெரிய ஆரம்பிச்சிரும். எனக்கு அவங்களுடைய லெவலுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு வந்துடும். எனக்கு அந்த நாலேஜ் எல்லாமே வந்துடும். நான் வந்து பில்லியனர்ஸ் கூடயே பழகுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த நாலேஜ் வரதான் செய்யும். நான் அத்லெட்ஸ் கூட பழகுறேன் அப்படின்னா, நான் லேசியா இருக்க முடியாது. அது போல எப்பயுமே நம்ம பழகுறவங்க ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும். அதுக்கு இறை சாதனை மார்க்கம் ஒரு பெரிய கம்யூனிட்டி. இறை சாதனை மார்க்கத்துல யார் யாரெல்லாம் எனக்கு கூப்பிடுறாங்களோ, நான் K60 எடுக்கிறப்ப காலையில எத்தனை மணி எந்திரிக்கிறீங்க? காலைல 4 மணி எந்திரிச்சு. மத்தவங்க பார்த்தா காலையில 10 மணி, 9 மணி, 4 மணி. அப்போ ஏஞ்ச உடனே அதுக்கடுத்து காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு. இரவு உணவு 7:30க்கு இருந்துச்சு. எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன விஷயம் சொன்னா அவங்களுக்கு சரியாயிடும். இது வரைக்கும் நம்ம கியூர் வயா நேச்சர் கேர் யூடியூப் சேனல்ல நிறைய ஃபீட்பேக்ஸ் போட்டிருப்போம். நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்மகிட்ட வந்திருக்கு. போடுறதுக்கும் நேரம் கிடையாது. அந்த அளவு நிறைய ஃபீட்பேக்ஸ், ஆடியோ ஃபீட்பேக்ஸ், ரைட் அப்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப அதுல இருக்கிறதுல 50% இறை சாதனை மார்க்கம் நம்ம வேதத்ரி மகரிஷி மன்றத்துல ஃபாலோ பண்ணவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் தான். மத்தவங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துல சரியாகும் அப்படின்னா 6 மாசத்துல கிரானிக் டிசைசஸ் எல்லாமே நம்ம இந்த இறை சாதனை மார்க்கம் மன்றத்துடைய பயிற்சிகள் பண்றவங்களுக்கு சீக்கிரத்துல சரியாகும். லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா மனதுல தைரியம் இருக்கு, மனம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, வெள்ளை சக்கரை கலந்த ஸ்வீட்டு குடுக்குறாங்க. அப்ப மனதுல வலிமை இருக்கிறனால அதை எல்லாத்தையுமே அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. நைட்டு லேட்டா சாப்பிடுங்க. இன்னைக்கு மட்டும் தானே, 10 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். வெளியே போறப்ப பேக்கரியில சாப்பிடலாம் அப்படின்னு. எல்லாம் கூடாது, எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கிடுறாங்க. ஏன்னா மைண்ட்ல அந்த வலிமை இருக்கிறனால. சரி, அப்ப முதலாவது நம்ம வெஜிடபிள்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவதா பாக்குறது என்ன கிரெயினை சூஸ் பண்றது. சர்க்கரை வியாதி இருக்கிறப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரைஸ் எடுக்காதீங்க, ரைஸுக்கு பதிலா டிஃபன் ஐட்டம்ஸ் போயிருங்க அப்படின்ட்டு. அப்ப ரைஸ் எடுக்காம எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, நான் வந்து ரைஸே எடுக்கிறது இல்ல, நான் டயட்டை ஃபாலோ பண்றேன், நான் வந்து டிஃபன் தான் எடுத்துக்கிறேங்க, காலையில இட்லி தோசை எடுக்கிறேன், நைட்டு தோசை எடுக்கிறேன், இது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் டயட்டை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க. டயட்டு ஃபாலோ பண்ணியுமே எனக்கு சரியே ஆகல, எங்க டயட்டை கொடுங்க, என்ன டயட்டு ஃபாலோ பண்றீங்கன்னு அப்ப நம்ம கேட்போம். அவங்க பார்ப்பாங்க. இந்த டயட்ல பார்த்தா காலை 2 இட்லி, 1 கப்பு பால், மாலை அப்படின்ட்டு வரிசையா அது ஒரு டயட் சார்ட்டா இருக்கு. சரி, இதை விடுங்க, நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 2-3 டேஸ்லயே சுகர் லெவல் குறைஞ்சிருக்கிறது தெரியும். அப்ப இதுதான் ஃபுல்லா டயட் தெரப்பி. டயட் தெரப்பி கான்செப்ட் நம்ம சொல்லக்கூடிய சுகாதாரம் ஔஷதம். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சிலர் ரைஸ் எடுக்கிறது இல்ல, சப்பாத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சப்பாத்தி எடுத்தா சுகர் லெவல் குறையுமா? இப்ப என்ன கிரெயின் எடுக்கணும் அப்படின்னா, இப்ப அரிசி, கோதுமை, எந்த உணவு நம்ம எடுத்தா அந்த உணவிலிருந்து சர்க்கரை ரொம்ப ஸ்லோவா ரத்தத்தில் கலக்குமோ அந்த கிரெயின் தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அந்த காலத்துல பாரம்பரிய அரிசிகள் எடுத்துட்டு இருந்தோம். பாரம்பரிய அரிசிகளுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும்.
அப்போ அது ஸ்லோவா சுகரை ரிலீஸ் பண்ணணும்னு அர்த்தம். எந்தெந்த உணவு கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்குதோ அந்த உணவுகள் எல்லாமே ஸ்லோவா சுகரை ரிலீஸ் பண்ணும். அப்போ அதுக்கு அடுத்து பாரம்பரிய அரிசிகள், அது தவிர ஹைபிரிட் அரிசிகள், நம்ம பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசிகள் அதை எடுக்க ஆரம்பிச்சு. பாலிஷ் பண்ணாலே அதுல ஃபைபர் இருக்காது. நார்த்ல போனோம் அப்படின்னா நார்த்ல நிறைய மில்லட்ஸ் எடுத்துக்குவாங்க, நம்ம பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து ஒரு ரெவல்யூஷன் ஆச்சு, கிரீன் ரெவல்யூஷன். இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லி நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி, சத்துக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே நம்ம பழக்கத்துல இருந்து விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாலிஷ் பண்ணப்பட்ட ஹைபிரிட் அரிசிகள் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். நார்த்ல இருக்கிறவங்க கோதுமைக்கு மாறிட்டாங்க. அப்ப அதுக்கு அடுத்துதான் சர்க்கரை வியாதி ஜாஸ்தியாகவே ஆரம்பிச்சது. அப்ப நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஒயிட் ரைஸ் எடுத்தாலும் சர்க்கரை இருக்கோ இல்லையோ, சர்க்கரை இத்தனை வியாதிகளுக்கு காரணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒயிட் ரைஸ் இனி பாரம்பரிய அரிசியா தூய மல்லி எடுத்துக்கலாம், கிச்சிலி சம்பா எடுத்துக்கலாம், தங்கல் சம்பா எடுத்துக்கலாம், அடுத்தது சொர்ண மசூரி எடுத்துக்கலாம், சிவன் சம்பா எடுத்துக்கலாம், கருடன் சம்பா எடுத்துக்கலாம். இதெல்லாமே வெள்ளை ரக அரிசியில பாரம்பரிய அரிசிகள். இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். மற்றபடி வேற பாரம்பரிய அரிசி அப்படின்னு பாக்குறப்ப மாப்பிளை சம்பா இருக்கு, காட்டு யானம் இருக்கு, கருப்பு கவுனி இருக்கு. ஆனா கருப்பு கவுனி சுகர் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும், ஆனா அது சூடு தன்மையுடையது. கருங்குருவை அரிசி எடுத்துக்கலாம். ஸோ சூடு உடம்பு இருக்கிறவங்க அல்லது ஹாட்டான கிளைமேட் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த கருப்பு கவுனி அவாய்ட் பண்ணிருங்க. மற்றபடி இந்த அரிசிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த அரிசி பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சுகர் மெதுவா ரிலீஸ் ஆகுது இல்லையா, நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கு. ஆரம்பத்துல இந்த பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பாவா இருக்கட்டும் இல்ல காட்டு யானமா இருக்கட்டும் எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே உடம்பு பழக்கப்பட்டது சாப்பிட்ட உடனே. இப்ப கோதுமை எடுக்கிறீங்க இல்ல இந்த பாலிஷ் பண்ணப்பட்ட ஒயிட் ரைஸ் எடுக்கிறீங்க, ஹைபிரிட் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்த உடனே 10 மினிட்ஸ்ல சுகர் ரிலீஸ் ஆயிரும் உடம்புல. அப்ப இன்சுலின் ஸ்பைக் ஆகும், அப்ப கிளைகேஷன் ஆகும், அப்ப நோய்கள் எல்லாமே வரும், சர்க்கரை ரத்தத்துல கூடவே இருக்கும். ஆனா நம்ம இந்த பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிறப்ப ஃபைபரோட இருக்கும், கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அப்ப மெதுவா சுகர் ரிலீஸ் ஆகும். அப்படி ஆகுறப்ப மெதுவா ரிலீஸ் ஆகும் இல்லையா, அப்ப நம்ம உடம்புல ஸ்டோரேஜ் குளுக்கோஸ் இல்லாதனால ஏதோ ஒரு வேலையை பண்றப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கும் ஆரம்பத்துல. அப்ப இதையே எடுத்து 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 பழகுறப்ப இதை நம்ம உடல் ஈஸியா டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுடைய சத்துக்கள் நம்ம உடல் சேர்த்து வைக்கும். எல்லாமே மெமரியில தான் வேலை செய்யும். மெமரி அப்படின்னா நம்ம உடம்புல எது உள்ள வந்தாலும் நம்ம உடல் ஃபர்ஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி அது என்ன அப்படின்றதை பார்த்து அது நல்லதா கெட்டதா அப்படின்றதை பார்த்து நல்லதா இருந்தா எடுத்துக்கும், கெட்டதாக இருந்தா அதை அழிக்கிறதுக்கு என்ன வேலையோ செய்யும். அதை எடுத்துக்கிறப்ப அதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணும், எப்படி பிரேக் டவுன் பண்ணும், என்னென்ன கெமிக்கல்ஸ் அதுக்கு தேவை எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி அதை உடல் பிரிச்சு எடுத்துக்கும். அப்ப நம்ம இதுவரை நம்ம சிறுதானியங்கள் எடுத்ததில்ல, இதுவரை பாரம்பரிய அரிசிகள் எடுத்ததே இல்லை அப்படின்னா முதல்ல அதை நம்ம எடுத்துக்கிறப்ப டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பாரம்பரிய அரிசி சொல்றப்ப அதை சாப்பிடுவாங்க. "இது சாப்பிட்டா கேஸா இருக்கு, சாப்பிட்டா டைஜஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு." நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா தொடர்ந்து எடுத்துக்கணும். தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுக்கிறப்பயே அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம உடல் அடாப்ட் ஆயிடும், அதை ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிடும். இது கிரைன் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒயிட் ரைஸ் எடுக்கிறதா இருந்தா சிம்பிள் சேஞ்சு, ஒயிட் ரைஸ்ல பாரம்பரிய அரிசி எடுங்க. எடுத்து அப்படியே செக் பண்ணுங்க. செக் பண்றப்ப நான் சொன்ன இந்த வெஜிடபிள்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த கிரைன் அதுல ஒயிட் ரைஸ் பாரம்பரிய அரிசியா ஃபாலோ பண்றப்ப இன்னுமே சுகர் லெவல் கம்மியாகும். இன்னும் சுகர் லெவல் கம்மியாச்சா இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப கிரானிக்கா ப்ராப்ளம் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலா ட்ரெடிஷ்னல் ரைஸ் எடுத்துக்கலாம். அல்லது அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா அதை விட இன்னும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறது என்ன, அதை விட இன்னும் அதிக நோய்கள் சர்க்கரையோட சேர்த்து வேற சில நோய்கள் இருந்தாலும் அதையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் எதுல இருக்கு அப்படின்னா சீர் தானியங்கள். அதுக்கு சிறுதானியம்னு சொல்லக்கூடாது, சீர் தானியங்கள் அல்லது சத்து மிகு தானியங்கள்னு சொல்றான். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா விவசாயிகள் நல்ல பலமா இருந்தாங்க, விவசாயிகளுக்கு நோய் வராது. இப்ப இந்த காலத்துல விவசாயிகளுக்கே கிரானிக் கிட்னி டிசீஸ் வருது, கேன்சர் வருது, சர்க்கரை வியாதி வருது. ஏன் அப்படின்னா
அவங்க விவசாயிகள் எப்பயுமே அவங்க அவங்களுடைய உணவுக்காக சிறுதானியங்கள் அவங்களுடைய முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ரேஷன் அரிசி தான் கிடைக்குது, ரேஷன் அரிசிக்கு மாறிட்டாங்க. அப்ப அவங்க என்ன சிறுதானியம் எடுத்துட்டு இருந்தாங்களோ, என்ன பாரம்பரிய அரிசிகள் எடுத்துட்டு இருந்தாங்களோ, அதை எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க, அதை எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. அதை திரும்ப திரும்ப கல்டிவேட் பண்றது கிடையாது. பாரம்பரிய நெல், பாரம்பரிய சிறுதானியத்துடைய அந்த விதை சேகரிப்பு பண்ணக்கூடிய குழுக்கள், நம்ம இளைஞர்கள்ல இருந்து பெரிய பெரிய விவசாயிகள், இயற்கை விவசாயத்துல ஆர்வம் உள்ளவங்க இந்த விதைகள் எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். ஒவ்வொரு அரிசிக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இப்ப கருடன் சம்பா அப்படின்னா யூடிஐ அடிக்கடி வருது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யார் யாருக்கெல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கோ அவங்க கருடன் சம்பா அரிசிய சாப்பாடா, அதே ஒயிட் ரைஸ் தான், அதே ரசம் மோர் எல்லாமே எடுத்துக்கிறது தான். ஆனா கருடன் சம்பாவா மாத்தி எடுக்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூடிஐ அடிக்கடி வர்றது வராம போயிடும். ஏன்னா அதுல அதை தீக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதை தீக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி உடைய, என்ன சொல்றது, இப்ப மஞ்சள் இருக்கு அப்படின்னா மஞ்சளுடைய ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் அதுதான் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியை கொடுக்குது. அது மாதிரி கருடன் சம்பால இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் யூடிஐ, அந்த கிருமியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இது ரிசர்ச் பேப்பரே இருக்கு இதுக்கு. அப்ப ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு, ஒவ்வொரு சிறுதானியத்துக்கு ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. அப்ப இந்த சிறுதானியத்துல ராகி, கம்பு இது இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சிறுதானியம் எடுத்துக்கிறேன், ராகி எடுத்துக்கிறேன், கம்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ராகி கம்பு சுகர் லெவலை கம்மி பண்ணும் தான் ஒயிட் ரைஸை கம்பேர் பண்றப்ப. ஆனா அதை விட பெஸ்ட் எது அப்படின்னா சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை, இந்த 5 சிறுதானியங்கள். 5 சிறுதானியம் அப்படின்னா 5யுமே எடுத்துக்கணுமா அப்படின்னா கிடையாது. எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். இந்த 5 சிறுதானியங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு சிலருக்கு எனக்கு குலசாமை கிடைக்கல, எனக்கு வரகு கிடைக்கல, அதனால நான் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லுவேன். ஏன் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க? எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இதுல வரகு கிடைச்சா வரகு எடுத்துக்கலாம், சாமை கிடைச்சா சாமை எடுத்துக்கலாம். இந்த 5 பாசிட்டிவ் மில்லட்ல எதை எடுத்துக்கிட்டாலும் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது, சுகர் லெவல் குறையும். இப்ப ரைஸுக்கு பதிலா இந்த சிறுதானியம் எப்படி எடுத்துக்கலாம்னா அது பொங்கல் மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல சாதமாவே அதை வச்சிடலாம். சாதம், ரசம், குழம்பு இதெல்லாமே எடுத்துக்கிறோம் இல்லையா, சாமையில சோறு வைக்கலாம், வரகுல சோறு வைக்கலாம். வரகுல நீங்க இட்லிக்கு வைக்கிறப்ப அதுலயே வரகும் சேர்த்து எடுத்துக்கலாம், சாமை சேர்த்து எடுத்துக்கலாம். அது மாதிரி கலந்து அதை எடுத்துக்கணும். அதிலும் ஒயிட் ரைஸ்க்கு பதிலா நம்மளுடைய பாரம்பரிய அரிசி அதை சேர்த்துக்கோங்க. பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் இதெல்லாமே காஸ்ட்லி ஆகுமே அப்படின்னா காஸ்ட்லி ஆகவே ஆகாது. இதெல்லாமே நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ், நிறைய பேர் கேட்டு கேட்டு இதை எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஃபாலோ பண்றது இல்ல. நான் எல்லாமே நிறைய பார்த்துருக்கேன். சர்க்கரை வியாதி இருக்கும், அலட்சியமா இருப்பாங்க, அது பின்னாடி பெரிய தொந்தரவா கொண்டு வரும். எப்பயுமே நம்ம உடல்ல ஒரு வியாதி இருக்கு, அதை தீர்க்கக்கூடிய வியாதியே இருக்கு அப்படின்னா அது சீக்கிரத்துல தீர்த்துடும். நம்ம வீடு இருக்கு, வீட்டுல ஹால்ல பூஜை ரூமுக்கு எதுக்காப்புல ஒரு குப்பை கிடக்கு, இல்ல குப்பை தொட்டி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த குப்பையை கிளீன் பண்ணுவோம். அது மாதிரிதான் உடல்ல ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அதான் சரி பண்ண முடியுமே, அப்ப ஈஸியா சரி பண்ணிக்கலாம். அதுவும் ஈஸியா சரி பண்றதுக்கான வேலைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணி ரிசல்ட் இல்லை அப்படின்னா என்னை கேளுங்க. நான் ஒருத்தர் கிட்ட இருந்து சொல்ற விஷயங்கள் கிடையாது, ஒரு மாஸ்டர்கிட்ட இருந்து, ஒரு டாக்டர்கிட்ட இருந்து கிடைச்ச விஷயங்கள் கிடையாது. நான் 8வது படிக்கிறப்பையில இருந்து நம்ம பாரம்பரிய மருத்துவம், அப்புறம் பாரம்பரிய கலைகள் இதுல எல்லாமே ஆர்வம் கொண்டு நிறைய ஆசனங்கள் பார்த்திருக்கேன், நிறைய டாக்டர்ஸ் கூட இருந்து அதுல இருக்கக்கூடிய நாலேஜ்ல ரொம்ப ஈஸியா இருக்கிறது, சிம்பிளா இருக்கிறது, வேலை செய்யக்கூடியது எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இதிலும் இந்த சிறுதானியத்திலும் சிறுதானியம் எடுக்கிறீங்க, அப்புறம் செக் பண்றீங்க, செக் பண்றப்ப இன்னும் குறையல அப்படின்னா அது அம்பலியாக எடுத்துக்கணும். அம்பலி அப்படின்னா புளிச்ச கஞ்சியாக எடுத்துக்கணும்னு அர்த்தம். இப்போ ஒயிட் ரைஸ் கஞ்சியா, கஞ்சி எடுத்துக்கிட்டா சுகர் கூடாதா அப்படின்னு அந்த கேள்வி வேற வரும். நீங்க பாலிஷ் பண்ணப்பட்ட ஹைபிரிட் அரிசி அதுல கஞ்சி வச்சு எடுக்கிறீங்க, சுகர் கூட செய்யும். ஆனா
இந்த சாமை வரகு திணை குதிரைவாலி இதுல கஞ்சியை எடுத்துக்கிறப்ப அப்ப சுகர் கூடாது. அதிலும் புளிச்ச கஞ்சியா அம்பலியா எடுத்துக்கிறப்ப சுகர் நல்லா குறையதான் செய்யும். சரி, அம்பலி எப்படி செய்யறது? அம்பலி டாக்டர் அஜய் பிரகாஷ் அப்படின்ட்டு யூடியூப்ல போட்டாலே வந்துடும். நமது கியூர் வயா நேச்சர் கேர் அந்த யூடியூப் சேனல்ல பேசியிருக்கோம் தான். இறை சாதனை மார்க்கத்திலையும் நம்ம வந்து அம்பலி எப்படி செய்யறதுன்றதை சொல்லியிருக்கோம். அப்ப அம்பலி எடுத்துக்கணும். அம்பலியாக எடுங்க. காய்கறிகள் ஃபாலோ பண்ணுங்க. கிரெயினை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அந்த கிரெயின் அப்படின்றது சாமை வரகு திணை குதிரைவாலி குலசாமை. இப்ப சொல்ற வீடியோவை நிறைய முறை பாருங்க. அடுத்தடுத்து பாக்குறப்ப புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும். சரி, கிரெயின் நம்ம சொல்லியாச்சு. இந்த டயட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு சிலருக்கு சர்க்கரை அளவு குறையாது. யாருக்கு குறையாது அப்படின்னா, நம்ம உடல்ல சர்க்கேடியன் ரிதம் இருக்கு, பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. இந்த கடிகாரம், நம்ம உடலுக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு, கடிகாரம் இயங்கும். அது சரியா இல்லாதவங்களுக்கு என்ன டயட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஆவாரம் பூ தேநீர் எடுத்துக்கிட்டாலும் சரி, உடல் பயிற்சி பண்ணாலும் சரி, இல்ல பாவக்காயா எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு குறையாது. சர்க்கேடியன் ரிதம் சரி பண்ற வரைக்கும். இன்னொரு விஷயம், பாவக்காய் சுகர் லெவலை குறைக்கும் அப்படின்ட்டு பாவக்காயா போட்டு தாக்குவாங்க. பாவக்காயா எடுத்துக்குவாங்க. அப்படி செய்யவே கூடாது. உணவு அப்படின்னா ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கரெக்டா ஃபாலோ பண்ணணும். உணவு தானே அப்படின்னு கிடையாது. உணவு சரியா எடுக்கல அப்படின்னா நோயை கொண்டு வரும். நான் சொல்றது வியாதிய, பெரிய பெரிய வியாதியே உணவுல சரியாகும் அப்படின்னு சொல்றேன். சரியான ரிப்போர்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே நம்ம கியூர்வேயா நேச்சர் டெஸ்டிமோனியல்ல பார்த்தாலே தெரியும். சிம்பிள் சேஞ்சஸ் நம்ம சொல்றது, அதை ஃபாலோ பண்றப்ப சரியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த உணவு தவறா எடுத்துக்கிறப்ப அப்ப அது வியாதியை கொண்டு வந்துடும். பாவக்காய் டெய்லி எடுத்துக்கோங்க, கடைசியில அது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்துடும். அது மாதிரி கிட்னி கல் இருக்கு அப்படின்ன உடனே என்ன செய்வாங்கன்னா, வாழைத்தண்டு சாறா குடிப்பாங்க. அது ப்ராப்ளம் கொண்டு வரும். அதுவும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து அனிமியாவை கொண்டு வந்துடும். ரத்தத்துடைய அளவை எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடும். உடம்பு எல்லாமே வீக்கா போயிடும். உணவுல மித்தாகாரம் அப்படின்றது இருக்கு. உணவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த உணவு என்ன தன்மையில் இருக்கோ அந்த தன்மை நம்ம உடலுக்கு வரும். இப்ப சோத்துக்கத்தால பாத்தீங்க அப்படின்னா, சோத்துக்கத்தால வளவளப்பா இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். இது நம்ம உள்ளுக்க எடுத்துக்கிறப்ப இது நம்ம உடல்ல மியூக்கஸ கூட்டும், கபத்தை கூட்டும், சேத்துமத்தை கூட்டும். எப்படி பாக்குறதுக்கு வளவளப்பா இருக்கா? முடக்கத்தான் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வளவளப்பு தன்மையோட இருக்கும். இலைய அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதுவும் அதே வேலையை செய்யும். அப்ப இது வளவளப்பா இருக்கா? உடல்ல எந்தெந்த இடத்துல இந்த வளவளப்பு, இந்த சளி இருக்கும் அப்படின்னா, வாயில இருந்து மலக்குடல் வரை இருக்கும். அந்த சளியை இது கூட்டும். சளி நல்லது, அளவுக்கு அதிகமா இருந்தா அது கெட்டது. இப்ப சளி அதிகமா இருக்கிறவங்க அப்ப அந்த உணவை எடுக்கக்கூடாது. வேற என்ன, ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் இந்த பசை தேவை, வளவளப்பு தன்மை தேவை. அப்ப இது எல்லாத்தையுமே அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறப்ப சரி செய்யும். ஒரு உணவு, அந்த உணவு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பழத்தை எடுக்கிறோம், அது சீட்லெஸ்ஸா இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிறப்ப சீடு உள்ளது நம்ம எடுத்துக்கிறோம். சீடு உள்ளது எடுத்துக்கிறப்ப அது நம்ம உடல்ல ஒரு விதமான வேலையை செய்யும். சீடு இல்லாம அது மாதிரி ஜிஎம்ஓவா இருக்குது இல்லையா, சீட்லெஸ் கிரியேட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை எடுக்கிறப்ப நம்ம எப்பயும் விதைய சாப்பிடுறது கிடையாது. ஆனா இயற்கையிலேயே விதை இல்லாம முளைக்க வச்சு கொடுக்கறது, அது உடம்புல வேற விதமா வேலை செய்யும். அது நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனை கம்மி பண்ணிடுது. அப்ப அப்படி பாக்குறப்ப இந்த வாழைத்தண்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக் எடுத்து எடுத்து பேச ஆரம்பிச்சா நம்ம டயபெட்டிஸ் பத்தி முடிக்க முடியாது. ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, பாவக்காய் எடுக்க கூடாது, அளவா தான் எடுத்துக்கணும். இப்ப சொன்னது ஃபாலோ பண்ணுங்க, அதுல சரியாகும். பாவக்காய் எடுக்கணும்னாலும் எப்படி எடுக்கணும்னா சுத்தி பண்ணி எடுத்துக்கணும். பாவக்காய் எடுத்துக்கோங்க, எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி அதை மிக்சியில போட்டு ஒரு அரைக்கணும். நல்லா அரைக்கணும், சட்னி மாதிரி அரைஞ்சிடும். திரும்ப அதுல தண்ணி ஊத்தி திரும்ப நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது மேல வந்து நுரையோட ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதையெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த தெளிவு குடிச்சுக்கலாம், அந்த ஜூஸ் வந்து குடிச்சுக்கலாம். இதுவும் தேவைப்படாது. இது வாரத்துல ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். பாவக்காய் சர்க்கரை அளவை குறைக்க தான் செய்யும், இன்சுலினுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும்.
ஆனா டெய்லி எடுக்கக்கூடாதுன்றது சொல்றோம். ஆனா இப்போ சொல்றது எல்லாமே டெய்லி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சொல்ற ரூல் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரெயின்ஸுக்கு சொன்னது ஃபாலோ பண்ணிக்கலாம். சர்க்கேடியன் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சர்க்கேடியன் சரியில்லை அப்படின்னா அப்ப நீங்க என்ன உணவு எடுத்துட்டாலும் சர்க்கரை அளவு குறையாது அப்படின்றதை சொன்னோம். அப்ப சர்க்கேடியன் சரி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யறது? முதல் சர்க்கேடியன் என்ன? ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல யாரு ஹெல்த்தியா இருக்காங்களோ அவங்க கூட பழகணும். இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து ஹெல்த்தியா மாத்தணும். அப்பதான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலே இருக்க முடியும். சரி, இப்போ அந்த சர்க்கேடியன் என்ன? சர்க்கேடியன் அப்படின்றது பாடியுடைய பயாலஜிக்கல் கிளாக்னு பார்த்தோம். பாடியுடைய பயாலஜிக்கல் கிளாக்கு அவ்வளவுதான், எல்லா இடத்துலயுமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அப்ப அதை பத்தி யாரும் பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. நான் சர்க்கேடியன் அப்படின்றது நோபல் பிரைஸ் வின்னிங் சயின்ஸ். அதை பத்தி இன்னும் டீப்பா பாக்குறப்ப நிறைய விஷயம் புரியும், நிறைய விஷயத்த நம்ம சரி பண்ண முடியும். சர்க்கேடியன் அப்படின்றது இப்ப நம்ம 24 ஹவர் சைக்கிள். காலை நேரத்துல ஒரு சில ஹார்மோன்கள் சுரக்கணும், ஒரு சில வேலைகள் உடல்ல நடக்கணும். இரவு நேரத்துல ஒரு சில ஹார்மோன்கள் சுரக்கணும், ஒரு சில வேலைகள் உடல்ல நடக்கணும். இது சரியா நடந்தது அப்படின்னா நம்ம உடல்ல சர்க்கேடியன் சரியா இருக்குன்னு இருக்கும். இது யாரு கண்ட்ரோல் பண்ணுவா, இந்த கடிகாரம் யார் மெயின்டைன் பண்றா அப்படின்னா நம்ம மூளையில சுப்ரா எஸ்சிஎன், சுப்ரா கயாஸ்மிக் நியூக்ளியை, அதுதான் இந்த சர்க்கேடியன் ரிதத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதை பத்திலாம் நிறைய நாள் நம்ம முன்னாடி படிச்சு சர்க்கேடியன் ரிதம். நான் எஸ்சிஎன், எஸ்சிஎன் அப்படின்னோடனே எனக்கு இந்த ஞாபகம் வருது, சுப்ரா கயாஸ்மிக் நியூக்ளியை. ஏன்னா இது எப்படி மெமரினா, மெமரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த டெக்னிக் இருக்கு. இப்போ நம்ம யோகா பயிற்சி இல்லை நம்ம 3 நாள் கேம்ப் எல்லாம் போடுவோம். கேம்ப் போடுறப்ப மரபு விளையாட்டுகள் விளையாடுவோம். விளையாடுறப்ப ஒவ்வொரு வேர்டா சொல்லிட்டே வர 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 ஆஹ் ஒருத்தர் ஒரு வேர்டு சொல்லுவாரு, இன்னொருத்தர் அடுத்த வேர்டு சொல்றப்ப முன்னாடி சொன்ன வேர்டு சேர்த்து சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வண்டின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் விளக்குன்னு சொல்றாங்க. மூணாவது ஆள் என்ன சொல்லணும்னா வண்டி விளக்கு, அவர் புது வார்த்தையை சேர்த்து சொல்லணும். அப்போ அந்த விளையாட்டு விளையாடுறப்ப மெமரி பவர் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அப்போ மேக்சிமம் எந்த அளவு முடியுமோ அந்த அளவிற்கு செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. மரபு விளையாட்டுகள் விளையாடணும். மரபு விளையாட்டுகள் வீட்ல எல்லாம் விளையாடுறப்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னா சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகாது. ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதுவே நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவை கொடுத்துட்டே இருக்கும், சர்க்கரை அளவை ஏத்திட்டே இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும்னா என்ன செய்யறது? ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால். அப்போ கார்டிசாலை கம்மி பண்ணும். கார்டிசாலை கம்மி பண்றது சீரகம், அஸ்வகந்தா. அஸ்வகந்தான்றது கிழங்கு தான். நாட்டு அஸ்வகந்தாவை வாங்கிக்கோங்க. வாங்கி நாட்டு பசும்பால்ல குட்டவில வேக வச்சு தட்டி போட்டு நிழல்லையே காய்ச்சி நிழல்லையே உலர்த்தி உலர்த்தி பொடி பண்ணி வச்சு அதை டெய்லி சாப்பிடணும். நாட்டு பசும்பால் கிடைச்சா அதுல போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதுவே டேப்லெட் ஃபார்ம்லயோ கேப்சூல் மாதிரியோ உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாமே நல்லா குறையும். சிம்பிளானது. சீரகம் 1 ஸ்பூன், தண்ணி 1 லிட்டர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி நார்மல் வாட்டருக்கு பதிலாக இந்த தண்ணியே குடிச்சிட்டு இருக்கிறப்ப கார்டிசால் அளவை கம்மி பண்ணும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ். சர்க்கேடியன் ரிதம். சர்க்கேடியன் ரிதம்னா
காலையில என்ன நடக்கணுமோ காலையில நடந்தது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு காலை நேரத்துல நம்ம உடல்ல செரட்டோனின் சுரக்கும். இதுவே மாலை ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது மெலட்டோனினா மாறிடும். காலை நேரத்துல நம்மளுடைய ஹார்ட் ரேட்டு இரவை விட ஜாஸ்தியா இருக்கு. இரவு ஆக ஆக நம்ம பிளட் ப்ரெஷரும் சரி, நம்மளுடைய ஹார்ட் ரேட்டும் சரி கம்மியாகும். காலை நேரத்துல டைஜஷன் ஸ்பீடா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இரவு ஆக ஆக கம்மியாகும். இப்போ உடல் சரியா இருக்கு, சர்க்கேடியன் தான் நேச்சரோட அலைன்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன செய்யும் அப்படின்னா, சர்க்கேடியன் தான் ஆப்போசிட்டா மாறிடுச்சு அப்படின்னா இரவு நேரத்துல உடல் டைஜஷனுக்கு தயாரா இருக்கும். அப்ப நீங்க காலை நேரத்துல கருப்பு கவுனி எடுத்துக்கிட்டாலும் சரி, மாப்பிளச்சம்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, காய்கறி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது சரியா வேலை செய்யாது. மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுக்க எடுக்க வந்து குறையாது. இப்போ ஒரு சிலருக்கு எப்படி சர்க்கேட் இருந்தும் சரியா இருக்கா இல்ல ஆப்போசிட்டா இருக்கான்றது பாக்குறது அப்படின்னா, மார்னிங் டைஜஷன் நல்லா இருக்கணுமா, மார்னிங் நம்ம டே டயத்துல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், நைட் டயத்துல தூக்கம் வரணும். நைட் டயத்துல தூக்கம் வராது உங்களுக்கு. சர்க்கரைன்றது சரியா இல்லாதவங்களுக்கு. சர்க்கரைன்றது சரி பண்றப்ப பல வியாதி சரியாகும். நான் டயபெட்டிஸ் பத்தி பேசுறேன். ஆனா இது வந்து நிறைய வியாதிகளுக்கான விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் பதிவா இருக்கும். இப்ப தூக்கமின்மை சரியாகும் அதில் நம்ம விட்டோம். அப்ப தூக்கமின்மை இதில் சரியாகும் அப்படின்னா, சர்க்கரைன்றதும் சரியில்லை அப்படின்னா தான் தூக்கம் வராது. சர்க்கரைன்றதும் சரியில்லை அப்படின்னா, காலை நேரத்துல எத்தனை முறை யூரின் போனீங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை முறை யூரின் போனீங்கன்னா 2 முறைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நைட்ல எத்தனை முறை போனீங்கன்னா, நைட்ல ஏஞ்சி ஏஞ்சி போனேன் 7 முறை போனேன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க கிட்னி, யூரினரி பிளாடர் இது எல்லாமே சர்க்கரையானது கெட்டு போயிருக்கு. காலையில ஆக வேண்டியது காலையில ஆகல. அப்ப பேன்கிரியாஸ் வந்து நைட் டயத்துல இன்சுலின் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா சர்க்கரையானது கெட்டு போனனால. சர்க்கரையான்றதை எப்படி சரி பண்றது? சர்க்கரையான்றதை எப்படி சரி பண்றது அப்படின்னா, ஒரு 3 நாள்லயே இப்ப சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்றப்ப டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். முதலாவது விஷயம் என்னன்னா, மார்னிங் நம்ம சன்லைட்டு டே லைட்ல இருக்கணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவிற்கு இருக்கணும். இதுக்கு ஷர்ட் எல்லாமே எடுத்துட்டு நம்ம மொட்டை மாடியில போய் 1 மணி நேரம் இருக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. அப்படிதான் இருக்கணுமானா அப்படி இருந்தா நல்லது. இல்ல அப்படின்னா சன்லைட்டை எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும். டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகணும். குளியலுக்கு குளியல் பொடி தான் பயன்படுத்தணும். சோப்பு பயன்படுத்தக்கூடாது. கெமிக்கல்ஸ் எதுவும் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. டைரக்ட் சன்லைட் உடல்ல படணும். அப்படி படுறப்ப நம்ம சர்க்கரைன்றதை சரி பண்றதுக்கான முதல் வழி இது மட்டும் கிடையாது. ஒரு 4 வழிகள் இருக்கு. அந்த 4ஐயுமே ஃபாலோ பண்ணணும். அடுத்தது 2வது விஷயம், ஈட்டிங் விண்டோ. ஈட்டிங் விண்டோ அப்படின்றது இரவு உணவு எவ்வளவு ஈஸியா டைஜஸ்ட் ஆக உணவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற உணவை இரவு எடுத்துக்கணும். நம்ம பசிக்கு ஏற்ப, நம்ம செய்யற வேலைகளுக்கு ஏற்ப. காலையில கடினமா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு எடுத்துக்கலாம் இரவை கம்பேர் பண்றப்ப. ஒரு சிலர் இரவு தான் ரொம்ப ஹார்டா டைஜஸ்ட் ஆகுற உணவை எல்லாம் எடுத்துக்குவாங்க. அப்படி செஞ்சா சர்க்கரை கெட்டு போகும். அப்ப இரவு சிம்பிளா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு எடுத்துக்கணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடணும். அடுத்தது இரவு ஸ்லீப்பிங், தூங்குறது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல தூங்கணும். அடுத்தது 4வது விஷயம், காலை நேரத்துல உடல் பயிற்சி செய்யணும். காலை நேரத்துல பிசிக்கலா ஏதோ ஒண்ணு செய்யணும். அப்ப சர்க்கரையானது சரியா இருக்கும். இந்த 4 விஷயம் செய்யறப்ப ஒரு 3 டேஸ்ல சர்க்கரையானது நார்மலுக்கு வரும். ஏற்கனவே நீங்க ஃபாலோ பண்றதே ஃபாலோ பண்றப்பையும் சர்க்கரை அளவு குறையாத பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எப்படி பயன்படுத்தி சர்க்கரை அளவை குறைக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிரெயின் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிரெயின்லையும் அம்பலியா எடுத்துக்கிறப்ப சிறப்புன்றது நம்ம சொன்னோம். அடுத்தது 3வது விஷயம் சர்க்கரைன்றதம். இதை பத்தி நம்ம சொல்லி முடிச்சோம். இப்போ அதுக்கு அடுத்தது 4வது உடல் பயிற்சி. சர்க்கரை வியாதி இருக்கு, உடல் பயிற்சி கண்டிப்பா செய்யணும். உடல் பயிற்சி எந்த பயிற்சியா இருந்தாலும் பரவாயில்ல, யோகாவா இருக்கிறது பெஸ்ட். ஒவ்வொரு ஆசனாக்கு ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு. வக்ராசனம் ஒண்ணு பண்றப்பயே சர்க்கரை அளவு கணையத்தை நல்லா தூண்டி கொடுக்கும். சர்க்கரை அளவு ஸ்பீடா கம்மியாகும். நிறைய பயிற்சிகள் இருக்கு. முறையா யோகா பயிற்சி பண்றப்ப சர்க்கரை அளவு சீக்கிரத்துல கம்மி ஆகுறத பார்க்கலாம். நம்ம யோகா கிளாஸ்ல எல்லாம் டைரக்ட் யோகாவும் சரி, இல்ல ஆன்லைன் யோகாலையும் சரி பண்ண ஆரம்பிச்சு நான் வேற எதுவுமே சொன்னதில்லை. யோகா பண்ண ஆரம்பிச்சு சர்க்கரை அளவு ஜாஸ்தியா இருக்கிறவங்க குறையாம இருந்ததா
சரித்திரமே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஃபாலோ பண்ணா குறையதான் செய்யும். சர்க்கரை அளவு அதிகமாயிட்டு என்னுடைய ரிலேட்டிவ்க்கே டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண்ணில் ப்ராப்ளம் இருந்தது, இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருந்தது. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அந்த இன்ஜெக்ஷன். அப்போ வெறுமனே யோகா மட்டும் பண்ணுங்க. பண்ணாங்க. பண்ண உடனே அதுக்கப்புறம் செக் பண்றப்போ போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் குறைஞ்சது, சுகர் லெவல் குறைஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ இன்ஃப்ளமேஷன்லாம் எதுவும் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஐ டாக்டரை பார்த்துட்டு. யோகா சிம்பிளான விஷயம், நம்ம கையில இருக்கிறனால. மதுரையில இருக்கிறவங்க மீனாட்சி அம்மன் கோயில் நிறைய போக மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து வந்தா டைரக்டா மதுரைக்கு வந்தா மீனாட்சி அம்மன் கோயில் தான் பார்ப்பாங்க. அது மாதிரி யோகான்றது நம்ம ஆர்ட், ஆனா நம்ம ஜாஸ்தியா பண்றது இல்ல. ஆனா வெஸ்டர்னர்ஸ் இவங்க எல்லாம் யோகாவை நிறைய கத்துக்கிட்டு நிறைய மிராக்கிள் பண்றாங்க. விம் ஹாஃப் அப்படின்னு ஒருத்தர், அவர் இந்தியால வந்து யோகா பழகி அதுக்கப்புறம் வெளிநாடு ஆஸ்திரேலியால இன்னும் நிறைய இடத்துல போயிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. என்ன ரெக்கார்ட் அப்படின்னா, ஐஸ்ல இருந்திருக்காரு, ஐஸ் வாட்டர்ல இருந்திருக்காரு. ஒரு டெசர்ட் பாலைவனத்துல நம்ம கால் வச்சாலே கால் எல்லாமே சுட்டும். அந்த டெம்பரேச்சர்ல எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாம தண்ணி எதுவும் குடிக்காம அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. ஐஸ்ல எல்லாருமே முகம் வரைக்கும் எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க, ஷூ எல்லாம் போட்டிருப்பாங்க. இவர் பாட்டுக்கு நிக்கிறாரு, உட்கார்றாரு, படுத்து உருள்றாரு. ஐஸ்லயே ஓட்டை போட்டு உள்ள தண்ணி இருக்கும், அதுல அவர் நீச்சல் அடிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே ஆகல. செக் பண்றாங்க. அப்ப என்னன்னு கேக்குறப்ப, நான் இந்தியாவில போய் யோகா பழகினேன், மூச்சு பயிற்சி பழகினேன் அப்படின்னு சொல்றாங்க. யோகால நிறைய மிராக்கள். சர்க்கரை வியாதி அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. முறையா பழகிக்கணும், யோகா பண்ணணும், உடல் பயிற்சி பண்ணணும், அல்லது ஏதோ ஒரு பாரம்பரிய பயிற்சி பண்ணணும். அடுத்தது மூலிகை தேநீர். இது ஒரு சிம்பிள் ஹேக். ஆவாரம் பூ. ஆவாரம் பூ கண்டோர். நம்ம ஆவாரம் பூ எடுத்துக்கிறப்ப அது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமா இருக்கு. அது நம்ம சாவுல இருந்தே காப்பாற்றும். நம்ம வயதாகிறது எல்லாத்தையுமே தடுத்துரும். இப்ப சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றப்ப மருந்துகளும் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க நம்ம சொல்றதும் ஃபாலோ பண்ணி மருந்தும் எடுத்துக்கிறப்ப சுகர் லெவல் ரொம்ப லோவா ஆயிடக்கூடாது. அதுக்காக நீங்க மருந்து எடுத்துக்கிறப்ப நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, லோ ஆகுது அப்படின்னா, அப்ப நீங்க அதுக்கு தகுந்தாப்புல மருத்துவர் ஆலோசனையின்படி கொஞ்சம் கொஞ்சமா மருந்துகள் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அமைச்சுக்கலாம். சரி, மூலிகை தேநீர் இது சிம்பிள் ஹேக்குன்னு சொன்னோம். ஆவாரம் பூ தேநீர் எடுத்துக்கலாம். ஆவாரம் பூவிலேயே இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதுவும் சேர்த்து எடுத்துக்கலாம். சிம்பிளான மெத்தடு. ஆவாரம் பூ இதழ்கள் பறிச்சுக்கோங்க. இல்ல கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில ஆவாரம் பூ ட்ரை ஆனது கிடைக்கும். இல்ல கிடைக்கல அப்படின்னா ஆவாரம் பூ பொடி எடுத்துக்கோங்க. ஆவாரம் பூ இத ஃப்ரெஷ்ஷா எடுத்து நிழல்ல காய வச்சு பொடி பண்ணாலும் சரி, அல்லது வாங்கினாலும் சரி. இது 100 கிராம். இது கூட 50 கிராம் திரிக்கடுகம். இது கூட 50 கிராம் தனியா பொடி. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ், ஒரு டப்பால ஏர் டைட்டா போட்டு வச்சுக்கணும். டீ காஃபி எடுத்துக்கிறது பதிலா இதுல ஒரு ஸ்பூன் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு இதை எடுத்துக்கணும். மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் எடுங்க. சுகர் செக் பண்ணுங்க, கம்மியா இருக்கும். ஏன்னா அதோடைய தன்மை அப்படி. ஆவாரம்பூ எடுத்துக்கிறப்ப ஆவாரம்பூ என்ன செய்யும் அப்படின்னா, அதோடைய ப்ராப்பர்ட்டியே ஹைப்போகிளைசெமிக், சர்க்கரை அளவை குறைக்கும். எடுத்தா கம்மி ஆகதான் செய்யுது. எடுக்கிறீங்க, கம்மியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இன்னுமே நீங்க கம்மி பண்ணணும்னா 2 வாட்டி எடுக்கிறது 3 வாட்டி எடுங்க. காலையில ஒரு டைம், காலைக்கும் மதியத்துக்கும் நடுவில் 1 டைம், ஈவினிங் ஒரு வாட்டி, அப்படி 3 முறை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறப்ப நல்லாவே கம்மியா இருக்குது, கண் கூட பார்க்கலாம். நம்ம மேக நிவாரணி, நம்ம வந்து டயாகேர், நம்ம செஞ்ச இந்த மூலிகை தேநீர் நம்ம கிளினிக்ல எல்லாம் கொடுக்குறோம். அது தேவைப்பட்டாலும் அது வாங்கிக்கலாம். அது வந்து இன்னும் வீரியமா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா செய்யக்கூடிய முறை நான் சொன்னேன். நம்ம வந்து இன்னும் நிறைய மூலிகை நம்ம போட்டு டயாகேர் அந்த பவுடர், அந்த மூலிகை தேநீர் அதை நீங்க எடுத்துக்கிறப்ப இன்சுலின் நல்லா சுரக்கும். கணையம் இன்னும் நம்ம உடல்ல நிறைய தொந்தரவுகளை சரி செய்யும் வகையில இருக்கும். சீக்கிரத்துல அது நார்மல் லெவல் கொண்டு வரும். நம்ம கொடுக்குற இந்த டயாகேர் 100% ஹெர்பல்ஸ். இதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்குறப்பயே சர்க்கரை அளவு கம்மியாயிருக்கிறது நீங்க செக் பண்ணியே பார்க்கலாம். செக் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அப்பயே தெரியும். மூலிகை தேநீர் இது ஒரு ஹேக்கா நம்ம சொன்னது. அதுக்கப்புறம்
ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். அம்பளி எடுக்கிறவங்களுக்கு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் தேவையில்லை, ஏன்னா அம்பளியே ஒரு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் தான். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ன்றது நம்ம குடல் நல்லா இருக்கணும், நம்ம உடல்ல நல்ல நுண்ணுயிர் ஜாஸ்தியா இருந்தாதான் எந்த வியாதியா இருந்தாலும் சரியாகும். அப்போ ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் ஒரு சிலர் எடுத்துக்கணும். யார் எடுத்துக்கணும்னா, ஏற்கனவே நிறைய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துருக்கவங்க, ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய எடுத்திருக்கிறவங்க, ரொம்ப நாள் மலச்சிக்கலாவே இருக்கு அப்படின்றவங்க, இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குதோ அவங்க எல்லாம் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் கொஞ்ச நாள் எடுத்துக்கணும். லைஃப் லாங் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லதுதான். அப்ப இது மாதிரி மருந்துகள் எடுத்து கெமிக்கல்ஸ் எடுத்து உடம்ப ரொம்ப கெடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்ப ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கும் இப்ப நம்ம சொன்னதோட சேர்த்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப ரிசல்ட் சீக்கிரத்துல பார்க்கலாம். சர்க்கரை அதிகமாகறனால வரக்கூடிய டயர்ட்னஸ், பாதை எரிச்சல், இதை எல்லாத்தையுமே கம்மி பண்ணி கொடுக்கும். இதுவும் நீங்க ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் டாக்டர் அஜய் அப்படின்ட்டு யூடியூப்ல போட்டாலும் அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் முறை வந்துடும். அதில் நீங்க பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்ப சொல்லியிருக்கிறது எல்லாம் நான் மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்றேன். மீண்டும் ஒரு முறை முழுமையா கண்கள் மூடிய நிலையில நீங்க கவனிச்சுக்கோங்க. முதலாவது நம்ம சொன்னது வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் எப்பொழுதுமே கார்போஹைட்ரேட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். 3 வேளையும் முதல் வெஜிடபிள் சாப்பிட்டு சாப்பிடணும். அப்படி காலை நேரத்திலேயோ இல்லை இரவு நேரத்திலேயோ வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா, முக்கியமாக காலை நேரத்தில் வெஜிடபிள்ஸ் நிறைய வீடுகளில் ரெடியாக இருக்காது, ஏன்னா டிஃபன் மட்டும் செய்வாங்க. அப்போ அதுக்காக ப்ராக்டிக்கல் ஈஸியான ஹேக் நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு முளைக்கட்டிய தானியங்கள், நட்ஸு இதை சாப்பிட்டு தொடர்ச்சியாக கார்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மதிய உணவு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு சாப்பிடணும். இரவு உணவு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். சுகர் லெவல் இன்னும் ஜாஸ்தியாகவே இருந்ததுன்னா ஒரு வேளை உணவு வெஜிடபிள்ஸ் மட்டும். செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நைட்டு இரவு உணவை கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து பாருங்க. ஒரு 1 மந்த் 2 மந்த்ல ஒரு வருஷம் 2 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கும். அவ்வளோ யங்கா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது ரெண்டாவது விஷயம் கிரைன் அப்படின்றது, அந்த கார்பு எடுத்தாலும் அது ஸ்லோவா ரிலீஸ் ஆகக்கூடியதா இருக்கணும். அப்போ அதுல சிம்பிளா மாத்தணும் அப்படின்னா பாரம்பரிய அரிசியிலேயே ஒயிட் ரைஸ். அதை விட உங்களால முடியும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் கொடுப்பாங்க. அதிலும் இன்னும் சிறப்பு அப்படின்றது பாசிட்டிவ் மில்லட், சாமை வரகு, திணை, குதிரவாளி, குடசாமை, இது அஞ்சில் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். அடுத்து அதிலும் இன்னும் சிறப்பு அப்படின்றது அம்பலி. அதுவும் இன்னும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இந்த சிறுதானியங்கள் சோறா எடுக்கிறது, கஞ்சி எடுக்கிறது, இட்லி தோசை எடுக்கிறத விட அம்பலியா எடுத்துக்கிட்டா இன்னும் ஸ்பீடா கம்மி பண்ணி கொடுக்கும். அடுத்தது சர்க்கேடியன்றதை எப்படி சரி பண்றது, இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம். என்னென்ன? வெயிலில் இருக்கணும், காலை நேரத்துல உடற்பயிற்சி செய்யணும். காலை நேரத்துல எடுக்கிற உணவும் இரவு நேரத்துல எடுக்கிற உணவும் கம்பேர் பண்றப்ப இரவு நேரத்துல எடுக்கிற உணவு அப்படின்றது ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற உணவா இருக்கணும், சீக்கிரத்துல முடிச்சிடணும். அடுத்து தூக்கம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல தூங்கிடணும். அப்ப சரியாயிடுறது 3 நாள்லயே நார்மலுக்கு வரும். அடுத்து உடற்பயிற்சி எல்லாருமே செய்யணும் அப்படின்றதை பார்த்தோம். உடற்பயிற்சி யாரும் இந்தியால நிறைய செய்யறதே கிடையாது. குங்ஃபூ எல்லாம் ஸ்கூல்லயே சைனால உடற்பயிற்சி செய்ய வைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஸ்கூல் எல்லாம் எப்படி இருக்குன்னா, 10th 12th 9th 10th 11th 12th ஒரு சில ஸ்கூல்ல ப்ரேயரே கிடையாது. நீங்க ப்ரேயர் பண்ற டயத்துல நீங்க ஒரு 5 மார்க் படிச்சிடலாம், 10 மார்க் படிச்சிடலாம் அப்படின்றாங்க. உடற்பயிற்சியே கிடையாது. 9th 10th 11th 12th அந்த நேரத்துல தான் உடம்பு நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அந்த உடம்பு லைஃப் லாங் இருக்கும். அந்த டயத்துல எல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இயற்கையாவே அந்த டயத்துல ஹார்மோன் எல்லாம் நல்லா ஜாஸ்தி ஆகும். அப்ப நம்ம பாரம்பரிய பயிற்சி எல்லாம் பண்ணி நம்ம உடலை ஹெல்த்தியா வச்சுக்கணும். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் உங்களுடைய சர்க்கிள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. எல்லா வியாதிகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பதிவு தான். அடுத்தது உடற்பயிற்சி பாரம்பரிய பயிற்சியா இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு சிம்பிளான விஷயம், டீ காஃபி தவிர்த்து மூலிகை தேநீர் எடுத்துக்கணும். அதில் ஆவாரம் பூ தேநீர் நம்ம சொன்னோம். ஆவாரம் பூ தேநீரை விட நம்ம டயா கேர் நம்ம தயார் பண்றோம், அது இன்னும் வீரியமா இருக்கும். ஆவாரம் பூ தேநீர் நீங்க எடுத்துக்கிறப்ப ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். அது செய்ய முடியல அப்படின்னா அதோட இன்னும் வீரியமா நம்ம நிறைய மூலிகைகள் சேர்த்து இந்த டயா கேர் அதை நம்ம தயார் பண்றோம். அது வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம். இந்த டயா கேர் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய டீம் நம்பர்
அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணா அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. 8903195132 இந்த நம்பர். டயா கேர் வேணும்னு போட்டீங்க அப்படின்னா உங்க அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்தது ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கு. இது யார் எடுக்கணும்னு சொன்னோம். ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கு எப்படி செய்யறது அப்படின்றத கத்துக்கிறது எப்படி அப்படின்றதே நம்ம சொன்னோம். அம்பலி. அம்பலி எப்படி செய்யறது, இந்த புளிச்சு கஞ்சி, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னோம். இந்த 7 விஷயங்கள் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், அந்த பாசிட்டிவ் ரிசல்ட், அதை நமக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்க, இல்ல இப்போ சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றப்ப இது பெரிய ரெவல்யூஷனா இருக்கும். சர்க்கரை வியாதியால காலை வெட்டி எடுக்கிறாங்க, நிறைய துன்பங்களுக்கு உள்ளாகுறாங்க. என்ன ரிசல்ட் பாக்குறீங்களோ நீங்க ஷேர் பண்ணுங்க, அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. போடுறப்ப அது நிறைய பேருக்கு ஒரு உண்டுதலா இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் டிஎஃப்யூ ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் வகுப்புகள், யோகா வகுப்புகள், பாரம்பரிய கலை, கலரிஃபைட், இது மாதிரியான வகுப்புகள் நம்ம தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கோம். அப்ப வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறப்ப கமெண்ட்ல டுடேஸ் பிராக்டிஸ், வாட்ஸ்அப்ல நம்ம லிங்க் எல்லாமே அனுப்புவோம். டுடேஸ் பிராக்டிஸ் ஐ ஃபீல் கிரேட் ஒரு 4-5 பேர் போடுறப்ப அதை மற்றவங்க யாரெல்லாம் ஆப்சென்ட்டா இருக்காங்களோ, பண்ணலையோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பண்ணணும்னு தோணுது. நம்ம குரூப்ல அதுதான் ஒரு ப்ளஸ். அப்ப கம்யூனிட்டின்றது ரொம்ப முக்கியம். அப்ப அது போடுறப்ப போட்டவங்களுக்கும் புண்ணியம் சேரும், நல்லது தோண்டியிருக்கீங்க, பாக்குறவங்களுக்கும் அது செய்யணும் அப்படின்றதே தோணும். இதுதான் வந்து நேச்சுரல் ரெவல்யூஷன். கெட்டது செய்யறது ஜாஸ்தியா இருக்கு. கெட்டது செய்யறதை தாண்டி நம்ம நல்லது செய்யணும். ஒரு சிலர் எல்லாம் ஆல்கஹால் எடுத்துட்டு வருவாங்க. ஏற்கனவே பொல்யூஷன், ஏற்கனவே உடம்ப கெடுக்கக்கூடியது எத்தனையோ இருக்கு. பிளாஸ்டிக் இருக்கு, அது இது இருக்கு. இத்தனை இருந்து ஆரோக்கியமா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதிலும் எத்தனை கெட்டது இருந்தாலும் இன்னொரு கெட்டதை எனக்கு போய் உள்ள போட்டுட்டு வர்றீங்களே அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ ஸ்போர்ட்ஸ், பாரம்பரிய கலைகள் இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அந்த ஆல்காலி அடிக்ஷன் எதுவுமே வராது. அப்போ பாரம்பரிய கலைகள் சின்ன வயசுல யார் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே சேருங்க. யோகா ஏதோ ஒரு பாரம்பரிய கலை இன்னிலிருந்து பண்றதுக்கு ஆரம்பிங்க. சரி. இப்ப இந்த 7 விஷயங்கள் தவிர இன்னொரு ஒரு முக்கியமான இந்த ஒரு 7 விஷயங்கள் தவிர ஒரு முக்கியமான பதிவு, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம என்சிஆர் வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். என்சிஆர் வகுப்புகள் ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு இருந்தது. வாட்ஸ்அப் வீடியோ ஆடியோ வகுப்பு. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய மருத்துவ விஷயங்கள். ஒரு டிவார்மிங் நம்ம பண்றது எப்படி, ஃபேட்டி லிவர் இருக்கு, இதை நம்ம இயற்கை எப்படி சால்வ் பண்றது, பேனிக் அட்டாக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, மசில் பெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, வந்த எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது, இப்படி எல்லாருமே ஒரு சில உடலை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த என்சிஆர் வகுப்புல நம்ம டெய்லி சொல்லுவோம். இந்த என்சிஆர் வகுப்பு அப்படின்றது ரெக்கார்டட் செஷன்ஸ். இதை நீங்க இணையணும் அப்படின்ட்டு நம்ம கிளினிக் நம்பர், டீம் நம்பர் அதுக்கு போட்டீங்க. என்சிஆர் உங்களுடைய பெயர் போடணும். போட்டீங்க அப்படின்னா என்சிஆர் குரூப்ல இணைச்சிருவாங்க. ஞாயிறு ஆரம்பிக்க இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க என்சிஆர்னு அந்த நம்பருக்கு போட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்ல நீங்க சேர்ந்துக்கலாம், வகுப்பு அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்சிஆர் சரி, நீங்க போட்டாலே அதில் என்னென்ன தகவலோ அதை பத்தியும் வந்துடும். மற்றபடி இப்ப சொன்னதுலயும் உங்களுக்கு ஏதோ கேள்வி இருந்தது அப்படின்னா நீங்க என்னுடைய நம்பருக்கும் அந்த கிளினிக் நம்பருக்கும் போடலாம். யூடியூப்ல கமெண்டா போடலாம். அடுத்த பதிவில் நம்ம இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு சிறப்பான உரை. அதாவது ஐயா சொல்லி 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 அது கருமையத்துல ஆழமும் பதிஞ்சு ஐயா சொன்னாங்கல்ல, நம்ம யாரு கூட சேர்றோமோ அவங்களோட கேரக்டர் நமக்கு வந்து இப்ப ஐயாவே வந்து என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறத திருப்பி தொகுத்தும் சொல்லிட்டாங்க. அதனால திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஐயா ஆழமா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க. இதை நம்ம திருப்பி திருப்பி கேட்கும் போதே நமக்கு நல்ல ஒரு விளக்கம் கிடைக்கும். இதுல தெளிவா நம்ம மனசுல வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு ஆழமா ஏன் இப்படி மெலிஞ்சிட்ட, அது ஒரு எக்ஸாம்பிள் கூட ஒருத்தவங்களை சொன்னாங்க. நல்ல குணமானவங்க
நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி திருப்பி சாப்பிட்டு குண்டாயிட்டாங்க. அப்ப பிரச்சனை திருப்பி வந்துரும். இப்ப 6 மாதம் சுகரோட லெவல் நல்ல நார்மலா இருந்ததுன்னா ரிவர்சபிள் ஆகும். ஆனால் லைஃப் ஸ்டைல வந்து இதே லைஃப் ஸ்டைல கடைசி வரை கொண்டு போகணும். திருப்பி நான் பழையதுக்கு வந்துட்டா திருப்பி அது கூடிரும். அப்ப அந்த வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஹெல்த்தி பர்சன்ஸ் கூட சேரணும், இல்ல நம்ம கூட இருக்கவங்கள ஹெல்த்தியா மாத்தணும், இல்ல நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஐயா சொன்னதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுல நானும் ஒரு ஆள் என்று சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுல ஐயா இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, இறை சாதனை மார்க்க அன்பர்கள் வந்து கேட்டவங்க எல்லாருமே மேக்சிமம் 4 மணிக்கு நாங்க எழும்பிடுவோம், பயிற்சி பண்ணுவோம். அப்போ அந்த ஐயா சொன்னாங்க சர்காடியன் லெவல், அதாவது காலையில சரட்டோனின் நல்லா இருக்கும், நைட்டு மெலட்டோனின் நல்லா இருக்கும். அப்போ காலையிலே எழும்பி அந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணி ஆரோக்கியமான உணவை நல்லா சாப்பிட்டு இரவு நேரத்தோடயே எளிமையா ஜீரணமாகறத சாப்பிட்டு நேரத்தோட தூங்கி இந்த உடற்பயிற்சிகளை சரியா செய்து பாரம்பரிய அரிசி அல்லனா சிறுதானியங்கள் காய்கறிகள், அதுல காயின்னு வர காய்கறிகள் அதெல்லாம் அதிகமா கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டு அதை தாண்டியும் இந்த ஆவாரம் பொடி திரிகடுகம் பொடி அந்த மல்லிப்பொடி சேர்த்து அதை வந்து காஃபி டீ குடிக்கிற நேரத்துல வந்துருவோங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல சுகர் கண்ட்ரோலா இல்ல அப்படின்னா டாப் டு பாட்டம் எல்லா பார்ட்டியும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு. சுகரை ஈஸியா ரிவர்சபிள் கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம மனதுல வைராக்கியம் ஐயா சொன்னதை சரியா ஃபாலோ பண்ணணும். இல்ல அப்படின்னா அது உடல்ல ஹார்ட்ல இருந்து கிட்னில இருந்து கண்ணுல இருந்து ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்குங்கிறதும் மனதுல போயிருந்து கண்டிப்பாக இது ரிவர்சபிள் தான். இதை சரியா ஃபாலோ பண்ணி ஐயா சொன்ன மாதிரி நம்மளோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கொடுக்கணும். இதை கேட்கிறவங்க இவங்க மூலமா இது நல்லா இருக்கு, இப்ப நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும்னு தோணும். அதுவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்சிஆர் குரூப்பாங்க ஐயா. வாழ்வளம் தானே ஐயா? வாழ்க வளமுடன். என்சிஆர் நேச்சர் கியூர் ரெவல்யூஷன். ஆமாங்க. நேச்சர் என்சிஆர் நேச்சர் கியூர் ரெவல்யூஷன். ஓகே ஓகே. அது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுலயும் நம்ம வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க ஐயா நம்பரோ இல்லைன்னா ஐயா அந்த நம்பரை இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க ஐயா. அந்த டயக்கர் வாங்கணும்னா 890 எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க ஐயா. 89031 95132 95132. ஓகே. இந்த நம்பருக்கு நீங்க கேட்டாலும் அந்த பொடியும் அவங்க வேல்யூபிளா ப்ரிப்பேர் பண்றாங்க, நம்ம வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. அதையும் நம்ம சாப்பிடலாம். இதனால எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. இப்ப மாத்திரை சாப்பிடும் போது டோஸ் கூடி 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 நம்மளுக்கு வந்து இன்சுலின் போய் அப்புறம் ஒன்னொன்னா கிட்னியை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம இந்த உணவு இந்த பொடியெல்லாம் சாப்பிடும்போது அது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம இன்னும் நல்லா கணைய வேலை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு கண்டிப்பா அந்த உடற்பயிற்சி இந்த உணவெல்லாம் பண்ணலாம். இவ்வளவு ஒரு சிறப்பான உரை கொடுத்த ஐயா அவங்களும் எல்லாருமே துரியத்துக்கு வந்து வாழ்த்தலாம். ஐயா வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே இந்த ஞானம் அவங்களுக்குள்ள அந்த பயிற்சிகள் இந்த ஆரோக்கியமான இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் எத்தனையோ நேச்சுரோபதி டாக்டர் இருந்தாலும் ஐயா வந்து அதன்படி வாழ்றாங்க. அதன்படி நிறைய பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பலன் பெற்றுட்டு இருக்கிறாங்க. நேச்சுரோபதி இயற்கை வைத்திய டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இது குறித்து யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அறிவிப்புகள் கொடுத்துடலாமா ஐயா? ஐயா இந்த ஒரு நிமிஷம் அறிவிப்புகள் கொடுத்துடலாமாங்க ஐயா? ஐயா ஓகே. நம்ம கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய நம்பருக்கு இல்ல இப்ப நம்ம எந்த நம்பர் சொன்னோமோ அந்த நம்பருக்கே போட்டாங்க அப்படின்னா கேள்வி பதில் அடுத்த செஷன்ல கேள்வி கேட்கறத அப்படியே சொல்லிடலாங்கண்ணா. இன்னும் விளக்கத்தோட என்னால அதுல கேள்வி கேட்டாங்கன்னா டீட்டெயில்டா சொல்ல முடியும். சரிங்க ஐயா. இப்ப வச்சுக்கலாமா அப்படிங்கய்யா? இப்ப ஐயா டைம் இப்ப கேள்விகள் அவங்க வந்து இதுலயே கேட்டுருட்டுங்க, அந்த நம்பர்லயே கேட்டுருட்டும். சரிங்க. எனக்கு அது இன்னும் டீட்டெயிலா கேள்விய சொல்றப்ப வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அந்த நம்பர்லயே கேட்டுட்டீங்கன்னா ஐயா வந்து அது டீட்டெயில்டா அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துருவாங்க. யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல போட்டாலும் நான் அதுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுறேங்க. அடுத்த வீடியோல அந்த கேள்விக்கான பதில் சொல்லிடுறேன். சரிங்க சரிங்க சரிங்க.
ஓகே. அம்மா கோகிலாம்பா அம்மா, ஜெயக்குமார் அம்மா, ஜெயக்குமார் எல்லாருமே அந்த நம்பருக்கு நீங்க கொஞ்சம் அதை போட்டுருங்க வாட்ஸ்அப்ல. ஐயா கரெக்டா அதுக்கு பதில் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஐயா நம்பர்ல உள்ள வாட்ஸ்அப்லயும் நீங்க பண்ணலாம். இல்லைன்னா இந்த 8903195193 அந்த நம்பருக்கும் நீங்க போட்டா கண்டிப்பா உங்களுக்கு அது ஐயா கொடுப்பாங்க. அம்மா அட்மிட் கொடுத்துருக்கேன். பெரிய நாயகமா அட்மிட் கொடுத்துருக்கேன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா லீவ் ஆயிக்கணும் லீவ் ஆயிக்கணும்னு சொல்லிடுங்கம்மா. ஐயா டைம் இல்லை போல. சரிங்க ஐயா, நீங்க ரிலீவ் ஆயிக்கோங்க ஐயா. ஓகே, நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மீண்டும் ஒரு முறை ஐயாவை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். நேச்சுரோபதி இயற்கை வைத்திய டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், ஏற்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா, நான் இது கொடுத்துறவா அறிவிப்புகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாளை சனிக்கிழமை காலை 9 மணி, 11 மணி, மதியம் 2 மணி, 3 மணி சித்தர்குள் நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் தவத்திலும் சிந்தனை உரையிலும் கலந்து கொள்ளலாம். நாளை காலை 10 மணிக்கு ஐஏபி 2 ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம். கண்டிப்பாக ஐஏபி 2 ஆசிரியர்கள் கலந்தாய்வு கூட்டத்துல கண்டிப்பா கலந்துக்கணும். அது அட்டண்டன்ஸ் எடுப்போம். ஏன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அந்த சனிக்கிழமை, உங்களுக்கான நேரம் புதன்கிழமை மீட்டிங். இந்த 3 நாள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக ஐஏபி ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கணும். மதியம் 12 மணிக்கு ஆனந்த யோகா பயிற்சி மற்றும் மாலை 5:15 மணி ஞானகானம், காயகற்பம், தவம், சிந்தனை உரை, 28:30 மணி தற்சோதனை. அனைத்திலும் அனைவரும் கலந்து ஆன்ம தீமை பெறுவோம். ஜூன் 21 யோகா தினம். கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம தகவல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க அந்த இணைப்புல இணையலாம், ஆன்லைன்லயே கத்துக்கலாம். வேலைக்கு போறவங்களா இருந்தா நைட் யூடியூப்ல வந்து பார்த்து ஃபாலோ பண்ணலாம். ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்டிங் ஒண்ணுமே தெரியாதவங்க உள்ள வந்தா கூட இப்ப இறை ஆசிரியரா உயர்ந்து இருக்கிறாங்க. உங்களோட அனுபவங்களை வச்சு நீங்க இந்த தொண்டு செய்ய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா இது நாளைக்கு அம்மா சிவஸ்ரீமா ம் ஆமா நாளைக்கு பாலமதன் ஐயாவோட ஸ்பீச் அதை சொல்லிடுமா. ஓகே ஓகே. நாளைக்கு வந்து பாலமதன் ஐயா ஸ்பீச். ஐயா அவங்களும் வந்து ரொம்ப ஒரு அருமையான உரை கொடுப்பாங்க. ஏன்னா எப்படி நம்ம இயற்கையா எப்படி நம்ம வாழ்க்கை ரொம்ப ரிலாக்ஸா எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத வந்து எப்படி அஜய் பிரகாஷ் ஐயிட்ட உடல் நலத்துக்காக நம்ம கேட்டோமோ அதே மாதிரி மனதிற்காக வந்து பாலமதன் ஐயா ரொம்ப சிறப்பா கொடுப்பாங்க. ஒரு உரையும் ஐயாவோட சிறப்பா இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து அதுல கலந்து நிறைய நமக்குள்ள முன்னேற்றம் அடையலாம். அதனால நாளை மாலை பாலமதன் ஐயா உரை. தினமுமே நம்ம வந்து அடுத்த நாள் என்ன உரைங்கிறத கொடுத்துருவோம். இனி போஸ்டும் கொஞ்சம் கரெக்டா போட்டுருவோம். நீங்க நிறைய பேருக்கு இதை அனுப்பி விடுங்க. எத்தனை பேர் உடல் துன்பம், மன துன்பத்துல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாலை 6:30 மணிக்கு அவங்க வந்து கேட்டு அதன் மூலமா உள்ள வந்தவங்க நிறைய பேர் அது நம்ம கண்டிருக்கிறோம். அதனால அதுவும் நீங்களும் வாங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? நீங்க அதுக்கு தான் பண்ணிருக்கீங்களா? கேள்விக்கு பண்ணீங்களா? வாழ்க வளமுடன். ஆமா 9A lab 2404 போட்டிருக்கு. வைரம் அம்மா அவங்க. ஓ வைரம் அம்மாவா? வைரம் அம்மா பாடுறீங்களா? அன்மிட் கொடுத்துருக்கேன். ஆமா ஓகே. ஜானகி அம்மா வேதாத்திரி கவி. ஆமா கோஹோஸ்ட் கூட கொடுத்துட்டேன். அவங்க மைக் வந்து அன்மியூட் ஆகல. ஜானகி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை